தமிழ்நாடு ஜஹாத் அதுல் உலமா சபை சார்பாக வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடத்தப்படுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றுகின்ற அன்பிற்குரிய சகோதரர் மௌலாவி கே அப்துல்லா ரிஜாஷி அவர்களே, எனக்கு முன்னாலே அனுபவ ரீதியாக பாராளுமன்றத்தில் அவருடைய முழு அளவிலான பங்கேற்பை இவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்தி என்னுடைய ஆதங்கத்தையும் இஸ்லாமியர்களுடைய மன ஆதங்கத்தையும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விரிவாக பேசிய அருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம் அப்துல்லா அவர்கள், அருமைக்குரிய ஐயா இனித் ஆர்ஜியர் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அப்துல் மாலிக் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, முகமது அயூப் அவர்களே, என் அருமைக்குரிய நண்பர் கோட்டை அப்பாஸ் அவர்களே, தௌலத் கான் அவர்களே, முகமது தஹா யாசின் அவர்களே, சதகத்துரா அவர்களே, என்னுடைய அருமைக்குரிய காங்கிரஸ் சார்ந்த என் அருமையான மீனஸ் மணி அவர்களே, கோட்டை செல்லைப்பா அவர்களே, ஜேம்ஸ் அவர்களே, அஸ்முத் அவர்களே, ஜமால் அவர்களே, கிளின்டன் அவர்களே, நசீர் அவர்களே, முஸ்தபா அவர்களே, நிறைய பேர்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய உலமாக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில பதிவுகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இப்போது நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அநீதியாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய சகோதரர் எம் அப்துல்லா அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனையை நீங்கள் பேசுவதை விட நாங்கள் பேசுவது ஒரு இந்துவாக, நான் ஒரு இந்து, அது மறுப்பதற்கில்லை. ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சிவாய என்று 11 முறை வீட்டிலே தாரக மந்திரத்தை உச்சரித்து தான் வீட்டை விட்டு வெளியே வரும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னுடைய சகோதரர்கள் என்று எண்ணி பார்க்க மனப்பான்மை எனக்கு இருக்காது. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களை என்னுடைய சகோதரிகளாக பார்க்கும் மனப்பான்மை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை என் பிள்ளைகளாக, எங்கள் பிள்ளைகளாக பார்க்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி ஏன் இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்று வரை பார்க்கப்படுகிறது, செக்குலரிசமாக பார்க்க முடியும். இந்த வகுப்பு என்பது வக்போர்ட் சுதந்திரத்துக்கு பின்னாலுமே அது வக்போர்ட் என்று அவர்கள் மாற்றியிருக்கலாம். ஆனால் இது சட்ட திருத்தம் வந்த பொழுது அதை துல்லியமாக படித்த பொழுது இது முகலாய காலத்திலிருந்து இருக்கு. அல்லாவின் பெயரால் வழங்கப்படுகிறது ஒரு விதம், மற்றொன்று நன்கொடையாக வழங்கப்படுகிறது. அல்லாவின் பெயரால் வழங்கப்படுவது நிரந்தரமாக கொடுப்பதாகும். நன்கொடையாக கொடுப்பது ஒரு குடும்ப சொத்தை எழுதி கொடுக்க போது குடும்ப உறுப்பினர்கள் அதை நிர்வகிக்கலாம் என்ற ஒரு சரத்து, ஒரு நடைமுறை இருந்து வருகிறது. வெள்ளையனுடைய ஆட்சி வரும் வரை இதில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. வெள்ளையருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்களை, சில வழிபாடுகள் வெள்ளையில் ஏற்படுத்தினார். அதற்கு பின்னால அது சரி செய்யப்படும். இந்த வகுப்பு, இந்த திருத்த சட்டம் என்று இந்த ஊர் இல்லை,
பல முறை வந்திருக்கு. 1800ஆம் ஆண்டு ஆரம்பித்து பல முறை இந்த திருத்த சட்டம் வந்திருக்கிறது. ஆனால் அனைத்து திருத்த சட்டங்களும் இஸ்லாமியர்களோடு முழு மனதோடு ஏற்கப்பட்டு அதன் மூலமாக திருத்தங்கள் வந்திருக்கின்றன. இதுதான் முதல் முறை இஸ்லாமியர்களுடைய அவர்களை ஒடுக்கும் விதமாக, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. வக்ஃப் போர்டினுடைய தீர்ப்பாயம் ஒன்று இருக்கு. அதில் எடுக்கின்ற தீர்ப்பு, அதில் முடிவு செய்கின்றது, அது மூலியமாக வழங்குகின்ற தீர்ப்பை நீங்க நீதிமன்றத்துக்கே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவரை வந்து நம்முடைய சட்டம் கொடுக்கு. அது நியமனம் பண்ணும் பொழுது ஒரு இஸ்லாமியர் சட்ட வல்லுநராக நியமிக்கப்படுகிறார். இப்படியெல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களை வக்ஃப் போர்டு அதை நிர்வாகம் செய்வதற்காக இஸ்லாமியர்களை கொண்டு இதனால் வரைக்கும் பல சட்ட திருத்தங்களை அரசு மேற்கொண்டிருந்தாலும் கூட அப்படிதான் இது நடந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டத்திட்டம் என்பது முழுக்க முழுக்க இதில் அவருடைய எம்பி அவர்கள் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள். அது மாதிரி ஏறத்தாழ 8.5 லட்சம் ஏக்கர் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்கள் 8,60,000 கோடி. அசையும் சொத்துக்கள் என்று சொல்லி ஒரு 20,000 கோடி, 17,000 கோடி, 9 லட்சம் கோடி வச்சு வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டி. கண்ணுறுத்தல் என்பது பாஜகவுக்கு இங்குதான் வருகிறது. 9 லட்சம் கோடி அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள். 38 லட்சம் ஏக்கர் நிலம் இந்தியா முழுவதும். யாருடைய சொத்து? நீங்கள் கொடுத்த சொத்து தானே. காலகாலமாக இன்று நேற்று இல்லை, பல 100 ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து கொடுத்த சொத்து தான் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களாக இருக்கிறது. 38 லட்சம் ஏக்கர் இந்தியா முழுவதும் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய அந்த 38 லட்சம். இதுதான் பிஜேபி கண்டுபிடிக்கும். இதை எப்படியாவது தடுக்கணும். வரும்போது கூட ஒரு இஸ்லாமியர் ஒருவர் என்னுடைய காரில் வந்தார். அவரிடம் கேட்டேன், இந்த சட்ட திருத்தத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, பிஜேபி ஏதோ எங்களுக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க, ஆனா என்ன என்பது அவருக்கு தெரியாது. பிரச்சனை என்பது அதுதான். ஏதோ பிஜேபி செய்திருக்கிறது, அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்திருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர் அப்துல்லா அவர்கள் ஓரளவுக்கு விரிவாக சொன்னார். இது போல இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அது அநீதி. அநீதி என்பது அநீதிதான். அது எந்த மதத்திற்கு எதிராக இருந்தாலும் அது அநீதி என்பது அநீதி. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அநீதியை முழுமையாக சேர்க்கின்ற பொறுப்பு எங்களுக்கும் உண்டு, உங்களுக்கும். வகுப்புக்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு இந்து கோயிலுக்கு இப்ப நீங்க சொன்ன தொண்டைமான் மன்னர் அவருடைய புதுக்கோட்டையில வந்து மசூதி இடத்துக்காக ஒரு இலவசமாக கொடுத்தாரு. இனி அது கொடுக்க முடியாது. இது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரை ஏன் கொடுக்க கூடாது? எங்களுடைய கோயிலுக்கு யார் வேணாலும் தரலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தத்துல ஒரு சரத்து, 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை தழுவுவர்களாக இருந்தால் மட்டுமே வகுப்பு வாரியத்திற்கு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியும். இது கரெக்டா இல்லையா?
5 ஆண்டுகள். இது ஏன் உங்கள் மதத்துக்கு மீது மட்டும் அந்த அநீதியை திணிக்கிறது பிஜேபி என்று எனக்கு புரியுது. எனக்கு ஒரு தங்கை, இது அவங்க இந்து மதம் தான். நீண்ட நாளாக ஒரு வேண்டுதல் இருக்கு, எல்லா கோயிலும் வேணும். கடைசியா புலிகுளம் அந்தோனியர் கோயில போய் வேண்டா நடந்துருச்சு. உடனே அடுத்த வாரமே வேண்டினபடி காணிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு மனதிற்கு சம்பந்தப்பட்டது. நம்ம வேண்டோம், கடவுள் நம்பிக்கை இருக்கின்றவர்கள் அல்லாவையும் வேண்டலாம், ஈசனையும் வேண்டலாம், உங்களுக்கு ஜீசஸையும் வேண்டலாம். அந்த மனதான் அவர்களுக்கு ஒரு மன ரீதியாக ஒரு கடவுளை வேண்ட போது நடந்து விட்டால் அந்த கடவுள் செய்து அவர் தான் செய்தார் என்று மன ரீதியாக வரும். அவர்களுக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டிய ஒரு மனநிலை வரும். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்துவா இருக்கின்ற என்னுடைய தங்கை இந்த அந்தோனியர்களுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. ஆனா உங்க வகுப்பு கோடுக்கு 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை தழுவுவதாக இருந்தால் மட்டுமே இனி நன்கொடை கொடுக்க முடியும். இது அநீதியா இல்லையா? அதே போல நம்முடைய எம்பி அவர்கள் சொன்னது, நான் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுகிறேன், இருந்தாலும் உங்களுடைய வழிமுறை எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு இந்த மேலாப்பில் இருக்கிறது பழக்கத்தின் வாரியாக தெரிந்து கொள்ளலாம். அதுபோல அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மதத்தில் இருக்கின்ற நல்லது கெட்டதெல்லாம் முழுமையாக தெரியும். மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த கருவறை முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க, இங்க இந்துக்கள் மட்டும்தான் அனுமதி. இது எல்லாத்துக்கும் தானே போடணும். வகுப்பு வாரியத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு இஸ்லாமியராலதான் முடியுமே தவிர இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அதை செய்ய முடியாது. செய்தாலும் நியாயமாக இருக்காது. மத்திய வகுப்பு வாரியத்தினுடைய கவுன்சில் உறுப்பினராக 2 பேர், மாநிலத்தினுடைய வகுப்பு வாரியத்தில் 2 பேர் நான் இஸ்லாமிக் பர்சன்ஸ், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. இது எதற்காக இந்த சட்டம்? தெளிவாக தெரியுது. மாற்று மதத்தை வைத்து மதத்தை சார்ந்தவர்களை வைத்து உங்களை நிர்வாகம் செய்யும் போது எப்படி நியாயமாக. அதே போல வகுப்பு வாரியத்தினுடைய தலைமை செயல் அலுவலர், இதனால் வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் தான் அந்த பதவிக்கு வர முடியும். இப்போது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு வரலாம். இது நன்றாக வெளிப்படையாக தெரிகிறது. இஸ்லாமியர் அல்லாதவர் ஒரு தலைமை செயல் அலுவலராக வரும் பொழுது நிச்சயமாக அங்கு உங்கள் மத ரீதியாக உங்களுடைய சட்டத்தின் ரீதியாக இதனால் வரைக்கும் என்ன நீங்கள் பின்பற்றினீர்களோ அதன்படி பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இதனால் வரைக்கும் வகுப்பு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்தில் என்ன முடிவெடுக்கிறோம் அது கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு அதற்கு ஒரு வலுவை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிதி கொடுக்கிறீர்கள், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தனியாக ஒரு தீர்ப்பாயம். அதற்கு இஸ்லாமியர்கள் சட்ட வல்லுநர்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி பேசி தீர்த்துக் கொள்வார்கள், அதை தீர்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ அதை 90 நாட்களிலே கோர்ட்டுக்கு போகலாம், அப்பீல் செய்யலாம். அப்ப எதுக்காக அது தீர்ப்பாயம்? அவசியமே இல்லையா? எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிடும். இதே போல எந்த இடத்துல அவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை மாற்றுகின்ற ஒரு சக்தியை ஒரு வழியை கொடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றம் சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், சமீப காலமா நீதித்துறையில பிஜேபி பகிரங்கமாக தலையிடுவது இந்திய நாட்டிற்கே தெரியும். ஆகவே உங்களுடைய தீர்ப்பாயம் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பை கூட மாற்றுகின்ற
ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல உங்களுடைய கணக்கெடுப்பு ஆணையர், உங்கள் வாரியத்தினுடைய கணக்கெடுப்பு ஆணையர், துணை ஆணையர் அவர்கள் தீர்ப்பாயத்துல என்ன ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்கிறார்களோ அதுதான் ஒரு இறுதியாக போகிறது. இப்போ அரசு நினைத்தால், மத்திய அரசாங்கம் நினைத்தால் அதற்கு மேல மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களை, உயரதிகாரிகளை போட்டு அந்த மதிப்பீட்டையும் மாற்றி அவர்கள் கொடுக்கிறார். அப்ப அனைத்துமே உங்கள் கையை விட்டு போகின்ற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இந்த பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொன்னு, இப்ப வகுப்பு வாரியத்திற்கு ஒரு சொத்து வருகிறது. 6 மாசத்துக்குள்ள அந்த சொத்தினுடைய முழு விவரங்களிலும் அதனுடைய போர்ட்டல்ல நீங்க ஏற்றணும். அப்படி நீங்க ஏத்தாட்டி தாராளமா அரசு தலையிடலாம், உங்களுடைய சொத்தின் மீது லிட்டிகேஷன் ஏற்படுத்தலாம். எதற்காக அந்த 6 மாத கால வரை? 6 மாதத்துக்குள்ள உங்க சொத்து, அந்த சொத்தினுடைய முழு விவரங்களையும் இந்த போர்ட்டல் ஏற்றி விட வேண்டும். முறையான காரணங்கள் இருந்தால் மேற்கொண்டு அவகாசம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முறையான காரணங்களை சொல்லியா அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள்? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் லிட்டிகேட் பண்ணுவாங்க. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தீர்ப்பாயத்துல இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சட்ட வல்லுநர், அப்புறம் 2 உறுப்பினர்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய வகுப்பு வாரியத்திலே உறுப்பினராக இருப்பார்கள். இப்போது அந்த இஸ்லாமிய சார்ந்த சட்ட வல்லுநர் என்ற இது அவர் அந்த பதவி நீக்கப்பட்டு மாவட்ட நீதிபதி, அடுத்தபடியா மாநில அரசினுடைய இணை செயலாளர்கள் இருவரும் சேர்க்கப்படுவார். அதான் முழுக்க முழுக்க அரசை கொண்டு உள்ள விட்டாங்க. முழுக்க முழுக்க அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய கண்களை உறுத்திக் கொண்டிருக்கிறது இந்த 38 லட்சம் ஏக்கர். உங்களுடைய அசையும் அசையா சொத்தாக இருக்கின்ற அது 7.25 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறோம். உங்களுக்கு யாருமே நிதி கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இஸ்லாம் மதத்தை தலைவர்கள் மட்டும்தான் நிதி கொடுக்க முடியும். இப்படி முழுக்க முழுக்க உங்களை ஓரக்கட்டுகின்ற ஒரு செயலில் பாஜக இருக்கிறது. நாங்கள் இருக்கிறோம். கோடிக்கணக்கான இந்துக்கள், நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் சகோதர சகோதரராக நினைக்கின்ற கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கிறார். ஆனா எங்களால மட்டும் இது முடியாது. செக்குலர் இந்துக்கள் உங்கள் பக்கம் தான் இருக்கின்றோம். ஆனா சில நேரங்களில் சில சாடிஸ்டுகள் இருக்கிறாங்க. அடுத்தவர்களை அழுவதை பார்த்து மனம் மகிழ்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் பக்கம் நாங்கள் இல்லை. நாங்கள் வணங்குகின்ற கடவுள் அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து நீ மகிழ்ச்சியாக என்று எல்லாம் ஈசன் சொன்னதாகவே இல்லை. மனிதன் மனிதன் தான். உன் உடம்பில் ஓடுகின்ற ரத்தமும் என் ஓடுகின்ற ரத்தமும் சிவப்புதான். நீ அழுதால் நானும் அழுவேன், நீ சலித்தால் நானும் சரி. மத்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் சரி, தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மதச்சார்பு நிலை கூட்டணி கொண்டு அனைவருமே உங்கள் பின்னால் இருக்கின்றோம். ஆனால் உங்களோட உதவி உங்களுக்கு தேவை. சங்க காலங்களைப் போல போர்க்களத்தில் வாள் எடுத்து எதிரியை வீழ்த்துகின்ற இப்போது நிலைமை இல்லை. இது ஜனநாயகம். எண்ணிக்கை தான் முக்கியம். எவ்வளவு உடல்நிலை வலுவில் இருந்தவர்கள் கூட ஜனநாயக எண்ணிக்கையிலே தோற்று விட்டால் அவர்கள் ஓரம் கட்டி மூலையில உட்கார்ந்து கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகிறது. நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் முழுமையாக நம்பி இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் நிற்க வேண்டும். அரசியல் பேசவில்லை, உண்மையை பேசுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் நின்றார்கள், கணிசமான வெற்றியை பெற்றார்கள். பிஜேபி தான், பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தில் இதயம் என்று சொன்ன காலம் போய் அதை உடைத்த வேலை இஸ்லாமியர்களுக்கு. கர்நாடகாவோட பொறுப்பு
அகில இந்திய செயலாளர், கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளர். அங்க 3 கட்சி, காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ். இத்தனை காலமாக காங்கிரசினுடைய வலுவான இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியின் ஒரு பகுதியை ஜேடிஎஸ் பிரித்துவிடும். இதனால வெகு எளிதாக பிஜேபி ஆட்சியை பிடித்து விடுகிறது. ஆனால் இந்த முறை இஸ்லாமியர்கள் ஒருமித்த கருத்தோடு காங்கிரஸ் பக்கமாக, அதாவது மதச்சார்பு அற்ற ஒரு கட்சிக்கு பின்னாலே நின்றார்கள். 1% ஓட்டு கூட உங்களுக்கு சதறவில்லை. எவ்வளவு வேலை பார்த்தோம். கடைசி 3 நாள் அமித்ஷாவும் சரி, நீங்க பார்த்திருப்பீங்க, மறந்திருக்க மாட்டீங்க, பஜ்ரங்கனை ராகுபலின்னு கத்திட்டு கிடந்தாங்க. முடிந்த வரைக்கும் மத ரீதியாக பிரித்து விட வேண்டும் என்று நேரடியாக நரேந்திர மோடியா வந்து வீதி வீதியாக கூறுகிறார். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் நின்றார்கள், பெரும் வெற்றியை பெற்றார்கள். பிஜேபி ஆட்சி தூக்கி இருக்கிறார். நேரம் அதிகமாகவில்லை, அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே அநீதி நடந்து விட்டது. ஆனால் என்ன அநீதி என்று யாருக்குமே பல பேருக்கு தெரியல. யாருக்குன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாம வீதி வீதியாக இன்னும் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக எந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய சொத்துக்கள் பறிகொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாங்களும் அந்த மேடையில் வந்து பேசுகிறோம். ஆனால் பொறுப்பும் கடமையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை தாச்சு. நான் கடந்த முறை தேர்தல் நின்று நான் மனதார சொல்றேன், உலமா சங்கம் அவர்கள் உயிரை கொடுத்து எனக்கு வேலை வேண்டாம். எனக்கு தெரியும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருப்பேன். உங்களுக்கு வருகின்ற இந்த ஆபத்து எங்களுக்கு வருகின்ற ஆபத்து. உங்களுக்காக நிற்போம், ஒன்று சேர்வோம். இந்த பிஜேபி என்ற கொடுங்கோல் ஆட்சி நாட்டை விட்டு விரட்டுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயலலிதா.